நல்லா செவந்திருக்கே. ஆ, அது நான் தான் போட்டேன். சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ஓகே. ஏய் காட்டு காட்டு. உங்களுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆமா, சீக்கிரம் வந்து சேருங்க. ஆ. மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. இத்தனை நாளா காவியாவும் பார்த்திபனும் சேர்ந்துட மாட்டாங்களான்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாப்பிள்ள. காவியா பழசையெல்லாம் மறந்துட்டு பார்த்திபனோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் பழசையெல்லாம் மறந்துட்டு பிரியாவோட சேர்ந்து புது வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு காவியா பார்த்திபனோட சேர்ந்திருக்கானா, அதுக்கு முக்கிய காரணமே நீங்கதான். அது எனக்கு நல்லாவே தெரியும். காவியாவும் பார்த்திபனும் சேர்றதுக்கு நீங்க செஞ்ச உதவிய நான் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன அத்தை நீங்க? காவியாவும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி நீங்களும் பிரியா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் மாப்பிள்ள. அதுதான் என்னோட ஒரே விருப்பம். உங்க 4 பேருக்கும் கடவுள் நிறைய சோதனையை கொடுத்துட்டாரு. ஆனா அதையெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க. அதுல எல்லாம் நீங்க சோர்ந்து போகாம உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் மாப்பிள்ள. பிரியாவை உங்க மனைவியா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழணும். அத்தை, என்னைக்கு நான் பிரியா கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே அவங்கள மனைவியா ஏத்துக்கிட்டேன். பழசெல்லாம் மறக்க முடியாம பிரியா கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்போ உணர்ந்துட்டேன். இனிமே என் உயிர் உள்ள வரைக்கும் பிரியா மனசு நோகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அத்தை. பிரியாவுக்கு என்னைக்குமே எல்லாமுமாவும் இருப்பேன். இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள. அத்தை, என்ன அத்தை? என்ன அத்தை நீங்க அழுதுகிட்டு கண்ணை தொடங்க? நீங்க கவலைப்படாம போங்க அத்தை. பிரியாவை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். வரேன் மாப்பிள்ள. பிரியா, அம்மா, மெஹந்தி சூப்பரா இருக்கு. யார் போட்டது? ஜீவா போட்டாருமா. ஜீவா மாப்பிள்ளைய போட்டாரு. ரொம்ப நல்லா போட்டிருக்காருடி. பிரியா, மாப்பிள்ள உன்கிட்ட நல்லா தானே பழகுறாரு? நல்லதாம்மா பழகுறாரு. ஏன் கேக்குற? இல்ல, அன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப கடுமையா பேசினாருன்னு சொன்னல, அதனாலதான் கேட்டேன். இப்ப பரவாயில்லம்மா. அவர் என்கிட்ட அன்பாதான் நடந்துக்கிறாரு. ஆனா இருந்தாலும் எனக்கு அவர் மேல முழுசா நம்பிக்கை வரல. ஏண்டி அப்படி சொல்ற? அவர் என்கிட்ட நடந்துக்கிறது அப்படிமா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இன்னும் அவர் மனசுல அவர் காதலிச்ச பொண்ணோட நினைப்பு இருக்கதான் செய்யுது. போன வாரம் கூட அவரு காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனையா, இவரை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. மாப்பிள்ள காதலிச்ச பொண்ணு வேற யாரும் இல்ல பிரியா, உன் தங்கச்சி காவியா தான். அதனாலதான் மாப்பிள்ள அப்படி சொல்லியிருப்பாரு. கூடிய சீக்கிரம் ஜீவா மாப்பிள்ள பழசையெல்லாம் மறந்துட்டு கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ்வாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வேணா பாரு, கண்டிப்பா நிறைவேறும். சரி பிரியா, சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? எங்க போனாங்க? இங்கதான் இருக்கீங்களா? போய் கொடுத்துற வேண்டியதான். ஐயோ வேண்டாம்ப்பா, நாமளா போய் வாண்டடா கொடுத்தா அடிதான் விழும். யாரை வச்சு கொடுக்கலாம்? பாப்பா, இங்க வா, இங்க வா. அங்க ஒரு அக்கா உட்கார்ந்து இருக்காங்கல்ல,
அந்த கிரீன் சாரி ஆமா. அவங்க கிட்ட போய் இந்த லெட்டர் கொடுத்துருவியா? சரி கொடுங்க. தேங்க்யூ. அந்த கிரீன் சாரி. அக்கா. ஆ? மாமா இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாரு. எந்த மாமா? அதோ அந்த மாமா. ஆ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என் ஆதி முதல் அந்தம் வரை என்னுள் வியாபித்திருக்கும் உன் மேலான காதல். நீதானே அது? என் ஆதி முதல் அந்தம் வரை என்னுள் வியாபித்திருக்கும் உன் மேலான காதல் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் கரைத்துக் கொண்டிருக்கிறது. நான் முழுவதுமாய் கரைந்து காணாமல் போவதற்குள் என்னை காப்பாற்றிவிடு. நீ இம் என்று சொல்லப் போகும் ஒற்றை மெய்யில்தான் என் உயிர் இருக்கிறது. இந்த ஜீவாவுக்கு ஜீவன் கொடுக்க வருவாயா? என்ன இது? என்ன இது? மனசுல உள்ளதெல்லாம் மயில கலந்து பேப்பர்ல எழுதியிருக்கேன். உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க போல. பேசிக்கலி நான் ரொம்ப பிஸி. ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. என்னங்க, அப்ப என்ன வெட்டி பையன்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா சரிதான். ஏங்க, காதல் கடிதம் எழுதுறவெல்லாம் வெட்டி பையனா? இந்த நாட்டுல இல்ல 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 இந்த உலகத்தில் இருக்கிற 99.9% பசங்க வெட்டி பசங்க தான். ஆமா, எதுக்கு இந்த லெட்டர்? இந்த லெட்டரை நீங்க சமாதான கடிதமாவும் எடுத்துக்கலாம், இல்ல காதல் கடிதமாவும் எடுத்துக்கலாம், இல்ல லவ் ப்ரொபோசலாவும் எடுத்துக்கலாம். அது உங்க இஷ்டம். சாரி, இட்ஸ் ஓகே. இதை என்னால சமாதான கடிதமா எடுத்துக்க முடியாது, காதல் கடிதமாவே எடுத்துக்க முடியல, லவ் ப்ரொபோசலாவும் எடுத்துக்க முடியல. ஏன்னா உங்க கேரக்டர் அப்படி. நீங்க காதலிச்ச பொண்ணுக்கு ஒண்ணுனா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்க. கேட்க வந்தா கூட பேசாம நீங்க பாட்டுக்கு போவீங்க. உங்களை எப்படிங்க நான் நம்புறது? இன்னைக்கே லெட்டர் எழுதி தருவீங்க, நாளைக்கு நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் வாழ்க்கையே உன்னாலதான் போச்சுன்னு ஓரமா உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பீங்க. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னைக்கோ நடந்ததை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்கோ இல்லைங்க, ஒரு 2-3 நாள் இருக்குமா. நீங்க காதலிச்ச பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை ஏதோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனீங்களே. ஏங்க, அதெல்லாம் அப்பவே சரியாயிடுச்சுங்க. அவ ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்க போறா. ஓ, அப்போ அவங்க
சந்தோஷமா இருக்க போறாங்கன்றதுக்காக நீங்க என்கிட்ட வந்து பேச வரீங்க. ஆ? அப்படிதானே? ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா சாரோட ஹிஸ்டரி அப்படி. இங்க பாருங்க, நீங்க என்ன நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் செய்யறேன். சொல்லுங்க. நான் யோசிச்சு சொல்றேன். இவ சாதாரணமாவே நம்மள வச்சு செய்வா. இப்ப நாமளே கண்டென்ட் கொடுத்துட்டோம். என்ன பண்ண சொல்ல போறானே தெரியலையே. டேய் ஜீவா, உடம்பை இரும்பாக்கிக்கடா, நல்லா வெளுத்து வாங்க போறா. சான்ஸே இல்ல. நீ இந்த Dressல சூப்பரா இருக்க இல்லக்கா? ஏய், நலங்க வைக்க எல்லாரும் வந்துட்டாங்க. காவியா ரெடி தானே? ரெடிதாமா. சரி வாங்கம்மா. வா. வா வா காவியா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. உட்காரு. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அண்ணி, மாப்பிள்ளைய உட்கார வைக்கலாமே. ஜீவா, போய் பார்த்தியை கூட்டிட்டு வா போ. இதோ கூட்டிட்டு வரேம்மா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு பார்த்தி. என்னம்மா, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? அவ்வளவுதானே? ஏன்னா இந்த மாதிரி ஒரு நலங்கு நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா அதுல ஆடல் பாடல் கொண்டாட்டம் இதெல்லாம் வேணாமா? அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா யார் ஆடுறது? இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்கலாமடா? ஏன், நீ இருக்க, அர்ஜுன் இருக்கான், அப்புறம் என்னடா? சும்மா தெரிக்க விட வேணாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை. டேய் அர்ஜுன், தோ வரேன். டேய் வாடா இங்க சீக்கிரம். ஏண்டா மகனே, ஒரு ஆட்டம் ஆட வேண்டியதானடா? தனியா எப்படி ஆடுறது? இது தனியாவா? இல்லப்பா, எல்லாரும் பார்ட்னர்ஸோட ஆடும்போது நான் மட்டும் எப்படிப்பா தனியா ஆடுறது? ஒரு மாதிரி இருக்கும்ல. உனக்கு ஒரு பார்ட்னர்? ஆமா சக்தி. சொல்லுங்க மாமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. நான் நல்லாவே ஆடுவேன். ஆனா இவருக்கு ஆட தெரியுமா? கை கால்லாம் புடிச்சுக்க போகுது பாவம். யார் நல்லா ஆடுறான்னு பார்க்கலாமா? பாப்போம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? தாரை தப்பட்டைகள் முழங்கட்டும். நான் ஆடுறேன், முதல்ல நீ ஆடு. உன்ன
யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க, யோசிச்சிட்டீங்களா? ம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க யோசிச்சு சொல்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. இந்த உலகத்துல எல்லாரும் காதலிக்கிறதுக்கு முன்னாடி தான் லவ் லெட்டர் கொடுப்பாங்க. நீங்க ஒருத்தர் தான் கல்யாணம் ஆன பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் காதலிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நாம கல்யாணத்துக்கு அப்புறம் தானே காதலிக்கவே போறோம். சாருக்கு காதலெல்லாம் வருமா? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி லவ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். அப்போ ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஆ? கூட பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்கன்னு அத்தை சொன்னாங்க. ஆமா, காலேஜ்ல நடக்கிற எல்லா கல்ச்சுரல்ஸ்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். அப்படி இருக்கிறவங்க இங்க சும்மா இருக்கலாமா? ஒரு ஆட்டத்தை போட்டீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு சந்தோஷப்படுவாங்கல்ல. நான் மட்டும் எப்படி தனியா ஆடுறது? ஏங்க, அதான் நான் இருக்கேன்ல. நீங்களா? இது என்ன சண்டைன்னு நினைச்சிட்டீங்களா? டான்ஸுங்க. உங்களுக்கு சண்டை தானே போட தெரியும், டான்ஸ் இல்லாம ஆட தெரியும். ஐயா, ஏங்க, சண்டைக்கும் டான்ஸுக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? சண்டை போடும்போது முகத்தை சீரியஸா வச்சுக்கணும், அதுவே டான்ஸ் ஆடும்போது சிரிச்சுக்கிட்டே ஆடணும், அவ்வளவுதானே? போலாம். ஆண்டி. சந்தியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. சந்தோஷமா? ரம்யாவை போய் பாத்தியா? எப்படி இருந்தவ இப்ப எப்படி ஊரு கொலைஞ்சு போயிருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பார்த்தி தான். சந்தியா ஆண்டி, உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்கிட்ட இதை கேக்குறேன். அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ண. அவன் அந்த காவியா கூட வாழவே கூடாது.